நீங்கள் சொன்ன வாக்குறுதியை பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க புதுசாக ஒன்றும் கேட்கல. பணி நிரந்தரம் கேட்குறாங்க. தூய்மை பணியாளர்களும் பணி நிரந்தரம் தான் கேட்டாங்க. செவிலியர்களும் பணி நிரந்தரம் தான் கேட்டாங்க. ஜாக்டோ ஜியலா அமைப்பில் போராடக்கூடிய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பழைய ஓய்வூதிய திட்டம் நீங்கள் சொன்ன அதே வாக்குறுதியில தான் அவங்க கேட்குறாங்க. செய்வேன்னு சொன்னீங்களங்க, ஏங்க செய்யல? இதுதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு அரசு கிட்ட பதில் இல்லைங்கிறது தான் உண்மை. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாகவே 2015 தேர்வான செவிலியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளோ போராட்டம் நடத்தி எங்களால் முடியலங்கிற பட்சத்தில் உடனே என்ன செய்கிறாங்க, இல்லை சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அந்த கேஸில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, உரிய பலன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வழங்குன்னு சொல்லி உத்தரவு கொடுக்கப்படுகிறது. யாரால? சென்னை ஹைகோர்ட்னால. டிசம்பர் 18 சென்னை சிவானந்தா சாலையில் நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தில் பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவு எட்டப்படலைங்கிற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அவங்கள அப்படியே கொண்டு வந்து கிளாம்பாக்கத்தில் வந்து கொண்டு வந்து இறக்குறாங்க. 5 மணி நேரமாக போலீஸ் வாகனத்தில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறோன்னு கேட்டால் எங்களை எங்கே போகிறோன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை. ரெஸ்ட் ரூம் மாதிரியான விஷயங்களோட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு எங்களை அவ்வளோ டைட் செக்யூரிட்டி போட்டு எங்களை அலக்கழிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னது இங்கே மறக்கக்கூடாத ஒரு விஷயம். சரி, கிளாம்பாக்கத்தில் விட்டாங்கல்ல. கிளாம்பாக்கத்தில் அன்னைக்கு நைட்டு தான் தாவேகாவினுடைய மேலாண்மை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா களத்தில் போய் நின்று அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க. நிரந்தர பணியாளர்களைப் போல தொகுப்பூதிய செவிலியர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அரசாணை வெளியிடப்பட உள்ளது. கடந்த 2014-15 தற்காலிக செவிலியர்களை மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் வாயிலாக அன்றைய முதல்வர் ஜெயலலிதா நியமித்தார். இது இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் போட்டதே ஃபர்ஸ்ட் தப்பு. இதுக்கு காரணம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லி பழி அவங்க மேலே போட்டிருக்காங்க. சென்னையினுடைய மையப்பகுதியில் சிவானந்தா சாலையில் போராடிட்டு இருந்த மக்களை அப்படியே நகர்த்திட்டு போய் சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் விட்டாங்க. கிளாம்பாக்கத்தில் லைட்டாக அப்படியே நகர்த்திட்டு போய் ஊரப்பாக்கத்தில் அப்படியே நகர்த்திட்டு போய் கூடுவாஞ்சேரியில் இன்னைக்கு கூடுவாஞ்சேரியில் 6வது நாள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க செங்கல்பட்டில். அந்த மக்களை இப்போ எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே நகர்த்திட்டு போய் எனக்கு தெரிஞ்சு மாமண்டூர் அந்த சைடு மாமல்லபுரம் அந்த ஏரியா எங்கேயாவது இல்லை திண்டிவனம் விழுப்புரம் அந்த விடுவாங்களான்னு தெரியல. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 356ல் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் பணி நிரந்தரம் கொடுப்போன்னு சொன்னது யார்? திமுக தானே. அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தானே. அந்த விஷயத்தை தானே செவிலியர்கள் கேட்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய செவிலியர்களை ஒவ்வொரு நாளும் அவர்களை இவ்வளவு அலைக்கழித்து சித்திரவதை செய்யக்கூடிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வியை பொதுவெளியில் எல்லோருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு தமிழக அரசு மருத்துவத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 17,000 நிரந்தர செவிலியர்களும் அதே போல் 13,000 கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய தொகுப்பூதியம் பெறக்கூடிய செவிலியர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கோரிக்கை என்ன அப்படின்னா, கொரோனாவுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷமாகவே இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்ற அடிப்படையில் பணி நிரந்தரம் கொடுங்க, அதே போல் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க. அவங்க செய்கிறது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தான் ஒருத்தவங்களுக்கான வேலை. பட் அவங்க 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள்லாம் இருக்கிறாங்க. கொரோனாவில் நம்ம என்ன நிலவரம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. 4 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கிட்டத்தட்ட இந்த இயர் வரைக்கும் இப்போ வரைக்குமே இங்கே நிறைவு செய்யப்பட்ட இந்த செவிலியர்கள் இருக்காங்கல்ல, இவங்க கொரோனாவுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம், அதாவது மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாகவே 2015 தேர்வான செவிலியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளோ போராட்டம் நடத்தி எங்களால் முடியலங்கிற பட்சத்தில் உடனே என்ன செய்கிறாங்க, ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அந்த கேஸில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தீர்ப்பாக வருது அப்படின்னா, உரிய பலன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வழங்குன்னு சொல்லி உத்தரவு கொடுக்கப்படுகிறது. யாரால்? சென்னை ஹைகோர்ட்னால. தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் இந்த உரிய பலன்லாம் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரியான டோனில் அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே மேல்முறையீடு பண்ணுறாங்க. மேல்முறையீடு பண்ணிவிட்டு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தமிழக அரசு அங்கே மனு தாக்கல் பண்ணும்பொழுது அந்த மனுவை சுப்ரீம் கோர்ட் ஏற்க மறுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கான உரிய பலனை நீங்கள் கொடுக்கணும்னு அர்த்தம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோடைய உத்தரவுப்படி எல்லோருக்குமே அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா, சம வாய்ப்பு வேலைக்கு சம ஊதியம் கிடைச்சிருச்சா, பணி நிரந்தரம் கிடைச்சிருச்சான்னு கேட்டால் கிடைக்கல. கிட்டத்தட்ட 4 வருஷமாக. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி 3,800 பேருக்கு மட்டும்தான் வேலை கிடச்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 8,300 பேருக்கு வேலை இல்லை, பணி நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. இப்போ இவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பணி நிரந்தரம் கேட்டாங்க, 2வது சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணுன்னாங்க. இப்போ 3வது ஒரு கோரிக்கை என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா,
இந்த 3வது கோரிக்கைன்றது இது உள்ள அவங்க ஒரு 10 கோரிக்கைகளை சொல்கிறாங்க. பட் இப்போ 3வதான தேவை என்ன அப்படின்னா, இப்போ இந்த செவிலியர்களை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்கல்ல, அந்த மேல்முறையீட்டை வந்து கைவிடணும்னு சொல்லி தான் கடந்த 18ஆம் தேதி இப்போ வந்து ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துகிறாங்க. டிசம்பர் 18 போராட்டம் நடத்துகிறாங்க. எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய சிவானந்தா சாலையில் இந்த போராட்டம் நடத்துகிறாங்க. 750க்கும் அதிகமான செவிலியர்கள். செய்தியெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அதையும் நான் சொல்கிறேன். டிசம்பர் 18 சென்னை சிவானந்தா சாலையில் நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தில் பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவு எட்டப்படலைங்கிற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அவங்கள அப்படியே கொண்டு வந்து கிளாம்பாக்கத்தில் வந்து கொண்டு வந்து இறக்குறாங்க. 5 மணி நேரமாக போலீஸ் வாகனத்தில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறோன்னு கேட்டால் எங்கே போகிறோன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை. எங்களை ஒரு இயற்கை உபாதைகளை ரெஸ்ட் ரூம் மாதிரியான விஷயம் கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு எங்களை அவ்வளோ டைட் செக்யூரிட்டி போட்டு எங்களை அலக்கழிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னது இங்கே மறக்கக்கூடாத ஒரு விஷயம். சரி, கிளாம்பாக்கத்தில் விட்டாங்கல்ல, கிளாம்பாக்கத்தில் அன்னைக்கு நைட்டு தான் தாவேகாவினுடைய தேர்தல் பொதுச் செயலாளராக மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா களத்தில் போய் நின்று அந்த மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க. டிசம்பர் 19ஆம் தேதி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. 5 பேர் கொண்ட செவிலியர்கள் குழு வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் இவங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கல, சுமூகமான முடிவு ஏற்படலை. அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டும் அதற்கு அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லலை. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேருந்து போராடுறாங்கல்ல, இந்த ஊரப்பாக்கத்தில் போராடுறாங்கல்ல கிளாம்பாக்கத்தில், அங்கே இருக்கிறவங்கள காலி பண்ணிவிட்டு ஊரப்பாக்கத்தில் காலி பண்ணி கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு வந்து போட்டு இன்றைக்கி 6வது நாளாக டிசம்பர் 23ஆம் தேதி இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களை கைது செய்து தூக்கிட்டு போகக்கூடிய வேலையை காவல்துறை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் எங்கள் மிகப்பெரிய பிரச்சனையே. இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, அமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களே, அவர் என்ன சொல்கிறாரு செய்தித்தாளில் வந்ததை பார்க்கும்பொழுது, நிரந்தர பணியாளர்களைப் போல தொகுப்பூதிய செவிலியர்களுக்கும் மகப்பேறு விடுப்பு வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அரசாணை வெளியிடப்பட உள்ளது. கடந்த 2014-15 தற்காலிக செவிலியர்களை மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் வாயிலாக அன்றைய முதல்வர் ஜெயலலிதா நியமித்தார். மேலும் 2 ஆண்டுகள் பணி செய்த பின் செவிலியர்கள் துறையில் காலி பணியிடம் உருவானால் பணி நிரந்தரம் என சொல்லப்பட்டு பணி நியமனம் நடந்துள்ளது. இந்த முறையே தவறு. அதாவது இப்போ இந்த செட்டப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, இந்த செட்டப்பில் பணி நிரந்தரம்னு சொல்லப்பட்டு பணி நியமனம் நடந்திருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் போட்டதே ஃபஸ்ட்டு தப்பு. இதுக்கு காரணம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்லி பழி அவங்க மேலே போட்டிருக்காங்க. பொதுவாகவே பாஜக ஒரு யுக்தியை கையாளுவாங்க. இப்போ காங்கிரஸை வந்து விமர்சனம் பண்ணணும், தங்கள்கிட்ட எந்த ஒரு சரக்குமே இல்லை, மக்கள்கிட்ட பெருமையாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன். இந்திரா காந்தி என்ன பண்ணார் தெரியுமா, நேரு என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்ற மாதிரி என்றைக்கோ எப்போயோ நடந்தது இல்லை நடக்காதது எதையாவது ஒன்று காங்கிரஸ் மேலே எதையாவது ஒரு பழியை போடணும். இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டியில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு அப்படின்னா, அன்றைய நாள் என்ன நடந்தது தெரியுமா, 1975 நேரு என்ன செய்தார் தெரியுமான்ற மாதிரி பிரதமரும் பேசுவார், அமித்ஷாவும் பேசுவார், பார்லமெண்ட்டில் கூடிய எம்பிகளும் பேசுவாங்க, பாஜக எம்பிகளும் கூட்டணி எம்பிகளும் இந்த மாதிரி மடைமாற்றக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்வாங்க. அந்த வேலையை தான் இப்போ சுப்பிரமணியம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி நான் சொல்லலை. முன்னாள் முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்களே அதில் அறிக்கையாக வெளியிட்டிருக்கார். அதில் சொன்னதோடு என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல தொகுப்பூதிய செவிலியர்களுக்கான ஊதியம் 14,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. தற்போது 169 பணியிடங்களுக்கு பணி ஆணைகள் தயார் செய்யும் பணியும் நடந்து வருகிறது. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, 7,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு உள்ளனர். இந்த அரசு பொறுப்பேற்ற பின் 3,614 பேரை பணி நிரந்தரம் செய்துள்ளோம். தற்போது 8,322 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். தேர்தல் வாக்கில் சொன்னது போல நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து நிதி நெருக்கடி இருக்குது, இந்த மாதிரியான காரணங்களையெல்லாம் சொல்லி இதை புறக்கணிக்கிறாங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா மேலே நீங்கள் கையை காட்டுறீங்க அப்படின்னா, அந்த ஆட்சி சரியில்லை, 4 ஆண்டு கால எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியோ இல்லை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியோ சரியில்லைங்கிற அடிப்படையில் தான் திமுக ஆட்சியை கொண்டு வந்தோம். நீங்கள் தானே தேர்தல் வாக்குறுதியில் 386வது வாக்குறுதியாக ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய செவிலியர்களும் மருத்துவர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படும் வாக்குறுதி கொடுத்தீங்களே, அப்போது உங்களுக்கு தெரியாதா இத்தனை செவிலியர்கள் இங்கே இருக்கிறாங்க, பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? அப்போது உங்களுடைய தோல்வியை நீங்கள் மறைக்கணும். உங்களால் செய்ய முடியலங்கிற காரணத்திற்காக அது வந்து அவங்க செஞ்சாங்க, அந்த முறையே தப்பு, ஒரு இடத்துல வந்து 20 பேர் வேலை செய்கிறாங்க, இது தப்பு அது தப்புன்னு சொல்லக்கூடிய தேவை எங்கிருந்து வந்தது அப்படின்னா, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சூழல் இருப்பதால தான். அப்போ ஏற்கனவே நம்ம பல பேட்டிகளிலும் நம்ம இந்த கேள்வி கேட்டிருக்கோம். ஒரு வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியாதுங்கிற பட்சத்தில் எதுக்கு அதை கொடுக்குறீங்கன்னு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது, நாங்கள் என்ன செய்யாமலா இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணாமலாம் இருக்கோம், அது சம்மந்தப்பட்ட வழக்கை நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துருக்கோம், தொடர்ந்து நாங்கள் வந்து சட்டசபையில் அதை பற்றி நாங்கள் விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சமாளிக்கிறாங்களே ஒழிய, ஏன் கொடுத்தீங்கன்றதுக்கான பதில் இதுக்காக கொடுத்தோம், இந்த பிரச்சனை நடந்தது இவ்வளோ. இப்போ நம்ம நீட் தேர்வு சம்மந்தமாக சமீபத்தில் ஒரு பேட்டி எடுத்தோம், யாரை திமுக செய்தி தொடர்பாளர் எடுத்தோம். நம்ம கேட்ட கேள்வி என்னென்னா,
நீட் தேர்வு உங்களால் வந்து விளக்க முடியாதுங்கிறது தெரியும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து ஒரு 10 பேராச்சும் உங்களை படிக்க வச்சார். நீங்கள் அதை ஒரு 7.5ங்கிறத ஒரு 15 இல்லை ஒரு 10-15 மாற்றிருந்தீங்கன்னா கூட இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கலாம். வந்த உடனேயே முதல் கையெழுத்து நீட் விலக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் நீட்டுக்காக சட்ட போராட்டம் நடத்துகிறோம், இது நாங்கள் மத்திய அரசு தான் காரணம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டுருக்கு, நாங்கள் எல்லா விதமான போராட்டத்தையும் எல்லா விதமான சமரியும் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம்னு சொல்லும் பொழுது இதை நீங்கள் ஏன் மக்கள்கிட்ட சொல்லலை? நாங்கள் நீட்டு விலக்கு நாங்கள் சொல்கிறோம், இந்த நீட்டு விலக்கு அமல்படுத்தும் பொழுது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, உச்சநீதிமன்றம் கேஸு போவோம், எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிச்சு, நீங்கள் மட்டும் ஏற்றுக்கல, உங்களுக்கு மட்டும் என்ன சிறப்பாக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்படி 1008 பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நாங்கள் போராட்டம் செஞ்சு நாங்கள் நீட்டை விலக்குவோம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இந்த கேள்வியே வந்திருக்காது. 505 வாக்குறுதிகளையும் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லிவிட்டு சிலதை நீங்கள் செயல்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப அது பாராட்டக்கூடிய விஷயங்கள். சில வாக்குறுதிகள் செயல்படுத்திட்டீங்க, அது மறுக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் பெருவாரியான வாக்குறுதிகள் இன்றைக்கி வரைக்கும் செயல்பாட்டுக்கு வரலை. அது வந்தாலும் அது முழுமையாக செயல்படுத்த முடியல. அறிவிச்சுட்டு அதோட அந்த வாக்குறுதி அரசும் மறந்துடுது, மக்களும் மறந்துடுறாங்கன்ற பட்சத்தில் ஏன் அந்த வாக்குறுதி சொன்னீங்கன்னு கேட்டால் இப்போ வரைக்குமே எந்த ஒரு பதிலும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் செவிலியர்களுடைய போராட்டத்தில் 356வது கொடுத்த வாக்குறுதியை அவங்க கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன வாக்குறுதியை பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க புதுசாக ஒன்றும் கேட்கல, பணி நிரந்தரம் கேட்குறாங்க. தூய்மை பணியாளர்களும் பணி நிரந்தரம் தான் கேட்டாங்க, செவிலியர்களும் பணி நிரந்தரம் தான் கேட்டாங்க. ஜாக்டோஜியல் அமைப்பில் போராடக்கூடிய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பழைய ஓய்வூதிய திட்டம் நீங்கள் சொன்ன அதே வாக்குறுதியிலேருந்து தான் அவங்க கேட்குறாங்க. செய்வேன்னு சொன்னீங்களங்க, ஏங்க செய்யலை? இதுதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு அரசுக்கிட்ட பதில் இல்லைங்கிறது தான் உண்மை. அப்படிங்கிறதுடைய விளைவாகத்தான் இவ்வளோ விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக செவிலியர்கள் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு 10 விஷயங்கள் என்ன அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உத்தரவின் மீதான மேல்முறையீடை கைவிட்டு செவிலியர்களுக்கு சம வேலை சம ஊதியம் வழங்க வேண்டும். முதல் அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை. 2வது, செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை 3 பணியிடங்களை மீண்டும் உருவாக்கிவிட வேண்டும். கொரோனா காலகட்டத்தில் பணி செய்து பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும். உண்மையிலேயே கொரோனா மாதிரியான காலகட்டங்களில் வேலை செஞ்ச ஒருத்தங்களை வேலையை விட்டு அனுப்புனதுன்றது அது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மனித தன்மையற்ற செயல் தான். ஏன்னா அவ்வளவு நெருக்கடியில், அவ்வளவு கஷ்டங்களில், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் குடும்பத்தை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு இங்கே பாதிக்கப்பட்ட மக்களோட அவங்க வந்து ஒருவேளை கொரோனா வந்துருச்சுன்னா இதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் இன்றைக்கி யாருக்குமே தெரியாது. நான் டாக்டர் ராஜ்குமார்கிட்ட கேட்கும்போது தான் 40 டாக்டர்ஸோ சம்திங் ஏதோ இறந்துருக்கான்ற மாதிரி சொன்னார் அவர். அவ்வளோ பேர் அவங்கள பற்றிலாம் நம்ம கவலைப்படுறதுக்கு நேரமே கிடையாது. அப்படிப்பட்ட பணியாளர்களுக்கு நீங்கள் பணி வழங்கணும் அவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? 4வது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த செவிலியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும். 5வது, செவிலியர்களுக்கு 7, 14, 20 மற்றும் 25 ஆண்டுகளில் பதவி உயர்வுக்கான ஊதிய நிர்ணயம் செய்திட வேண்டும். 6வது கோரிக்கையாக அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் செவிலியர் கல்லூரிகள் உருவாக்கிவிட வேண்டும். 7வதா எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும். 8வது அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கை, கருவூலம் மூலம் ஊதியம் பெறும் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு அவங்களுடைய ஊதியத்துடைய அளவை வந்து உயர்த்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் 18,000 ஊதியம் நிலுவைத் தொகையுடன் அவங்களுக்கு வந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக இறுதியாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நிரந்தர செவிலியர் மற்றும் செவிலியர் கண்காணிப்பாளர் பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும்னு சொல்லி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை, அவங்களுடைய அடிப்படை விஷயத்தை கேட்குறாங்க. இதை ஏன் அரசுனால் செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இல்லை, எங்களால் முடியலப்பா, நாங்கள் கொடுத்தோம், காசு இல்லை அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாமே. நான் இவ்வளோ பண்ணுறோம், இதை இப்போ 169 பேருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம், அது கொடுக்க போகிறோம், இது கொடுக்க போகிறோம், ஆட்சியே முடிய போகுது 3 மாதத்தில். இதுக்கு மேலே என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து லேப்டாப் கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, அது எந்த அடிப்படையில் சொன்னாங்கலாம் தெரியல. ஸோ இவ்வளோ வாக்குறுதிகள் நீங்கள் தான் கொடுத்தீங்க. இது கொடுத்தீங்களேங்க, இது ஏங்க செய்யலைன்னு கேட்டால் அதுக்கு ஒரு 1000 காரணம். யாரோ தூண்டி விட்டு இவங்க போராட வைக்கிறாங்க. இல்லை, நான் முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, சென்னையினுடைய மையப்பகுதியில் சிவானந்த சாலையில் போராடிட்டு இருந்த மக்களை அப்படியே நகர்த்திட்டு போய் சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் விட்டாங்க. கிளாம்பாக்கத்தில் லைட்டாக அப்படியே நகர்த்திட்டு போய் ஊரப்பாக்கத்தில் அப்படியே நகர்த்திட்டு போய் கூடுவாஞ்சேரியில். இன்றைக்கி கூடுவாஞ்சேரியில் 6வது நாள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க செங்கல்பட்டில். அந்த மக்களை இப்போ எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே நகர்த்திட்டு போய் எனக்கு தெரிஞ்சு மாமண்டூர் அந்த சைடு, மாமல்லபுரம் அந்த ஏரியா எங்கேயாவது, இல்லை திண்டிவனம், விழுப்புரம் அந்த விடுவாங்களான்னு தெரியல. அதாவது சென்னையில் எந்த பிரச்சனையுமே இல்லை, தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னையில் ரொம்ப மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றதை காட்டணுன்றதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா தூய்மை பணியாளர்களுடைய போராட்டமும் அப்படி தான் கலைக்கப்பட்டுச்சு. 13 நாள் ரொம்ப அமைதியாக நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தில், சென்னையினுடைய மையத்தில் நடந்த அந்த போராட்டத்தில் அமைச்சர்களும் முதல்வரும் அரசு அதிகாரிகளும் போயிட்டு வரக்கூடிய அந்த சாலையில் நடந்த அந்த போராட்டத்தை வாண்டடாக
கலைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கினாங்கன்னு சொல்லி பலரும் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி செவிலியர்களை கொண்டு போய் வெளியே வைக்கிறீங்க, நாளைக்கு ஜாக்டோ ஜெயிலில் போராடக்கூடிய ஆசிரியர்களை கொண்டு போய் வெளியே வைப்பீங்க, நாளைக்கு மக்கள் போராடுவாங்களே மக்களை கொண்டு போய் எங்கே வைப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகுது அரசுன்றது நமக்கு தெரியல. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தான் அவங்க திருப்பி கேட்குறாங்க. அதை உங்களால் செய்ய முடியலங்கிற பட்சத்தில் ஏன் அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்கன்ற கேள்விக்கு இந்த அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் மக்களுக்கு. இப்படி தொடர்ச்சியாக பல போராட்டங்கள். அடுத்து ஜாக்டோ ஜியோட பிரச்சனை இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை ரொம்ப விரிவாகவே நம்ம பார்க்கலாம். நன்றி.